பெசன்ட் நகர் கடற்கரையில மாற்றுத்திறனாளிகளுக்கான புதிய நடைபாதை கடல் அலைகளை அருகிலிருந்து ரசிக்கும் அனுபவத்தை கொடுக்குது. சிங்காரச்சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் 190 மீட்டர் நீளமும் 2.80 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த நடைபாதை ரெட் மராந்தி, பாபுல், பிரசிலியன் உட் போன்ற தரமான மரப்பலகைகளால உருவாக்கப்பட்டிருக்கு. இது இந்தியாவோட இரண்டாவது நிரந்தர நடைபாதை. பாதை முழுவதும் வயதானவர்கள் நிம்மதியா நடக்க கைப்பிடிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. மேலும் ஒவ்வொரு 10 மீட்டருக்கும் ஒரு நுழைவு மற்றும் வெளியேறும் முனை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த நடைபாதையை இன்று மாண்புமிகு துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. மெரினா கடற்கரையில 2022ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட நடைபாதை இந்தியாவோட முதல் நிரந்தர நடைபாதை. 263 மீட்டர் நீளமும் 3 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த நடைபாதை சாய்தள வசதி, 22 மீட்டர் நீள பார்வை தளம், மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய கழிப்பறை, சக்கர நாற்காலி வசதி ஆகியவற்றோட முழுமையாக அமைக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டில் இருக்கு. திருவான்மியூர் கடற்கரையில மாற்றுத்திறனாளிகள் கடலை ரசிக்க புதிய நடைபாதை அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருது. சென்னையில இனி கடல் அலைகளை ரசிக்க முடியாதவங்க யாருமே இல்ல. இன்னைக்கு எங்களுக்கான ஃபுட்பாத் பீச்ல போட்டிருக்காங்க. அதாவது பீச்சோட டெட் எண்ட் வரைக்கும் 8 வருஷமா பீச்சுக்கெல்லாம் வரும்போது ரோட்ல இருந்தே தான் நம்ம கடல் அலையெல்லாம் தான் பார்ப்போம். கடல்ல எங்களால கால் நினைக்க முடியாது. எங்களுடைய ஒரு பெரிய ரொம்ப ஏக்கோனே சொல்லலாம். இத்தனை வருஷம் கனவு இன்னைக்கு நினைவாக போகுது. ஏன்னா நல்ல ஒரு முயற்சி. கனவை நினைவாக்கும் வகையில பாத்தீங்கன்னா மெரினா பீச்சை அக்சசிபிளா பண்ணி கொடுத்துட்டாங்க. அவை சக்கர நாற்காலியில் இருக்கக்கூடிய நாங்களும் மாற்றுத்திறனாளிகளும் கடல் அலையில கால் வைத்து மகிழ்கிற விதத்துல இந்த தமிழ்நாடு அரசாங்கம் அமைத்திருக்கக்கூடிய இந்த அணுகும் பாதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. இதை அமைச்சு கொடுத்த தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றி.